மனம். மனித மனம் எப்படியானது அறிவீர்களா? மனிதன் ஒரு ஆள். மனிதம் அவனது அணி. ஆள் அவன் ஆளப் பிறந்தவன். அடிமையாக வாழ அவனால் முடியாது. அடிமையாக வாழவும் கூடாது. மனித மனத்தை 4 பிரிவாக பிரித்தார் உளவியலாளர் ஜோகரி. ஜோகரி விண்டோ. ஜோகரி விண்டோவின் முதலாவது பகுதி திறந்த பகுதி. தனக்கும் பிறருக்கும் தெரிந்த பகுதி. அதனை திறந்த பகுதி என்பார்கள். எனது குணத்தை பிறருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இரண்டாவது பகுதி குருட்டு பகுதி. தனக்கு தெரியாத பகுதி, பிறருக்கு தெரிந்த பகுதி, குருட்டு பகுதி என்போம். அதாவது எனது சுபாவங்கள், நடத்தைகள், குணங்கள் பிறர் தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் எனக்கு அது தெரியாது. மூன்றாவது மறைந்த பகுதி. பிறருக்கு தெரியாத பகுதி, எனக்கு தெரிந்த பகுதி. பிறருக்கு நல்ல பிள்ளையாக காட்டுவேன், ஆனால் எனக்குள் ஒரு மிருகம் உறங்கி கிடக்கும். நான்காவது தெரியாத பகுதி. எனக்கும் பிறருக்கும் தெரியாத பகுதி, பிளாக் பாக்ஸ் என்போம். எனக்கும் பிறருக்கும் அந்த விடயம் தெரியவே தெரியாது. நம்மில் பலருக்கு தலைதான் கழுத்துக்கு மேலே இருக்கிறது. எண்ணங்கள் எல்லாம் கால்களுக்கு கீழ்தான் உள்ளன. நான் யாரென்று உன்னிடம் சொல்ல நான் ஏன் அஞ்சுகிறேன்? நான் எப்படி தீர்ப்பிடுகிறேன்? நான் என்ன உணர்கிறேன்? நான் மதிப்புக்குரியதாக எதை கருதுகிறேன்? நான் எதை எண்ணி பெருமைப்படுகிறேன்? எதை உயர்வாக மதிக்கிறேன்? யாரை அன்பு செய்கிறேன்? யாரை வெறுக்கிறேன்? எதற்கு அஞ்சுகிறேன்? எதை விரும்புகிறேன்? எதில் நம்பிக்கை வைக்கிறேன்? ஆம் அன்பானவர்களே, சீர்தூக்கி பார்க்கப்படாத மனித வாழ்க்கை வாழப்பட தகுதியற்றது என்கிறார் சோக்ரட்டிஸ். பரிசீலித்து பாருங்கள், எமது மனங்கள் வளமடையட்டும்.